நாமக்கல் பக்கம் வரும்போது ஒரு மலையை அப்படியே ரெண்டா பொளந்து அதுக்கு நடுவில் பார்த்தோன்னா ட்ரெயின் பாதை போட்டிருப்பாங்க. இந்த ரூட்டை பாருங்களேன், இந்த பக்கமும் மலை அந்த பக்கமும் மலை, நடுவில் பார்த்தா நம்ம ட்ரெயின். இந்த நாமக்கல் ரூட்ல வந்து பார்த்தோன்னா இதை வந்து மவுண்டைன் கட்டிங் ட்ராக்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராக் பற்றி தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் மேலே குட் ஆஃப்டர்நூன் மக்களே. ரைட் நவ் நம்ம பார்த்தோன்னா சேலம் ஜங்ஷன் தாங்க நிற்கிறோம். ஸ்டீல் சிட்டி சேலத்துல இருந்து நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர் இப்படி டெல்டா வழியாக மயிலாடுதுறை வரைக்கும் போகிற மெமு எக்ஸ்பிரஸ் நம்மளோட பயணம் இப்போ தான் இன்னைக்கு ஆரம்பிக்குதுங்க. ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தோன்னா பழைய கிரீன் கலர் ஐசிஎஃப் கோஸ்ட் நின்றுருந்துச்சு. இது வந்து பார்த்தா இப்போதைக்கு பேசஞ்சருக்காக ஓட்டல, ஆர்மியில் இருக்கிறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்க நல்லா சொல்லி பார்த்தா கவர் பண்ணியிருந்தேன். தலைமை இப்போ பார்த்தா கிளம்பிடுவாங்க. எனக்கு பின்னாடி நிற்கிற இந்த வண்டி தாங்க சேலத்துலேருந்து சென்னைக்கு டெடிக்கேட்டடாக ரன் ஆகிற சென்னை எக்மோ சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பேர் வைக்கல. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வண்டி ஓடிச்சுன்னா சேரணும், அப்போ ஈரோட்லேருந்து வண்டி ஓடிச்சுன்னா ஏற்காடுன்னு சொல்லி பேர் வைப்பாங்க. அதேமாதிரி பார்த்தா சேலத்துலேருந்து ஓடுற வண்டிக்கு இன்னும் பேர் வைக்காமல் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வெயில் போட்டு மண்டையை பழக்குதுங்க. பிளாட்ஃபார்ம் பார்த்து காட்டான்னு பார்த்தா குறுக்க இந்த கௌசிக்கு வந்த மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் வண்டி நிப்பாடி போட்டாங்க. ஆப்போசிட் என்னால் கவர் பண்ண முடியல. நம்ம வண்டி பார்த்தோன்னா சேலம் ஜங்ஷனுக்கு 1:45க்குள்ளே வந்துட்டு 2:05க்கு வெளியே போகணுங்க. ஆனால் தலைமை உள்ளே வரதே பார்த்தோன்னா 2:15 தான் உள்ளே வராப்பில். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அரை மணி நேரம் டிலேவாக பார்த்தோன்னா வண்டி உள்ளே அரவேட்டிருக்கு. நம்மளை ஓட விட்டாங்க மக்களே, ஓட விட்டாங்க. வண்டி முன்னாடி நிற்குன்னு சொல்லி பார்த்தோன்னா அங்கேயே நின்றுட்டேன். இப்போ பார்த்தா வண்டி அடி உள்ளே போகிறாப்புல. நம்ம பின்னாடி போய் மறுபடியும் போய் ஏறணும். 2019 ரெடி பண்ண ஐசிஎஃப் கோச்சோட மெமோ ட்ரெயினுங்க, ஆவடி ஷெட்டோடது வண்டி. இந்த வண்டி மெமோன்னு சொல்லுவாங்க, காரணம் மெயின் லைன் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட்டு. அந்த ஃபுல் ஃபார்ம் மெமோட ஃபுல் ஃபார்ம் இது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 25 நிமிஷம் டிலேவாக பார்த்து நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து வெளியே போயிட்டுருக்கோங்க. சேலத்துலேருந்து நம்ம வந்து டிபார்ச்சர் ஆயிடுச்சுங்க. ஸோ வண்டி பார்த்தா ஆன் டைம் டிபார்ச்சர் ஆகல. 2:05 கிடைக்கும் வண்டி பார்த்தா 2:30 எடுத்தாங்க. தெரிஞ்சது தான் வண்டி உள்ள வந்தே பார்த்தோன்னா 1:45 உள்ள வரணும். பட் வண்டி வந்தே பார்த்தா 2:20 உள்ள வந்துச்சு. அதனால தான் அந்த டிலே. மற்றபடி பார்த்தோன்னா வண்டிக்கு ஸ்லாட் டைம்லாம் இருக்கு. நம்ம வண்டிக்கு ஃபஸ்ட்டு கால்ட்டானா மல்லூர் வந்து ரீச் ஆயிருக்கோங்க. இங்கேயும் பார்த்தா பிளாட்ஃபார்ம் வேலைலாம் போயிட்டுருக்கு. அண்ட் பேசஞ்சர் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா போட் பண்ணிட்டு அப்படி நம்மளும் பார்த்தா வெளியே போயிட்டுருக்கோங்க. சேலத்துலேருந்து எடுக்கிற நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர் வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி மேலே இருப்போங்க. இல்லை ஹைலைட்டான விஷயம் என்னன்னு தெரியுமா, நாமக்கல், கரூர், திருச்சி பார்த்தா ஒரு வழி பாதை தாங்க இருக்கு. ஒன்று நம்ம வண்டி நிப்பாடி போட்டு அடுத்த வண்டி விடுவாங்க, ஆப்போசிட் வர வண்டி நிப்பாடி வச்சுட்டு நம்ம வண்டி அனுப்புவாங்க. அதுதான் நடக்கும். அடைவன் பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீட்ல போறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிலே, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து ஒரு வழி பாதை, பெருசா வண்டிங்க எதுவும் வராது, கிராசிங் எதுவும் வராது. அதுமெல்லாம் பார்த்தீங்கன்னா கரூர் வரைக்கும் ஒரு வழி பாதையா, ஆள் சின்ன கிளியர் போல அடிச்சு புடிச்சு பாறாங்க. ஒவ்வொரு ஸ்டாப்புமே பார்த்தோன்னா இடைவெளியில 10 கிலோமீட்டர் இருந்து 14 கிலோமீட்டர் இருக்கு. அதனால பார்த்தா எந்த ஒரு கவலையுமே இல்லை. வண்டி ஒரு ஊர்ந்து கிளம்பிச்சுட்டாங்களா 100 தான். அதுக்கப்புறம் தான் குறைக்கிறதே சவுண்ட் விடுறாம பாருங்க. ஆமாடான்ட்டு ஆல்மோஸ்ட் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 281 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணுதுங்க. ஆனா 281 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு 8 கார் கொண்ட மெமு கோச் ட்ரெயின் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் என்ன சத்தியம் தெரியல, மேபி இப்படி கூட இருக்கலாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாமக்கல், கரூர், திருச்சி போயில, திருச்சி போய் லோக்கல் ரிவர்ஸ் பண்ணா முடியாது, தஞ்சாவூர், மயிலாடுதுறை தான் போய் சேரணும். ஒருவேளை இந்த பேசஞ்சர் ட்ரெயினுக்கெல்லாம் லோக்கல் ரிவர்சர் பண்ணிட்டு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படி நினைச்சிட்டு கூட
இந்த வண்டி பார்த்தா டேரக்டா மெமோ ட்ரெயின் இயக்கிடுவான் போல. ஸோ இந்த பக்கம் ஒரு இன்ஜின் இருக்கு, அந்த பக்கம் இன்ஜின் வச்சு இறங்கி மாறி போனா வேலை முடிச்சு அப்படி வச்சுப்பாங்க போல. பட் பேசஞ்சர் ட்ரெயின் அந்த ஐசிஎஃப் எல்லாம் விட்டாங்களே, கண்டிப்பா சொல்றேன் திருச்சியில போய் பார்த்தா இந்த வண்டிக்கு லோக்கல் ரிவர்ஸ் வந்து பண்ணிதே ஆகணும். கலங்காணி அப்படிங்கிற ஊரை தாண்டி பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப ஸ்லோவாக போச்சு. என்னடா சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து வேலை போயிட்டுருக்கு, அதாவது சுரங்கப்பாதை அமைக்கிற வேலை வந்து போயிட்டுருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு மீன்ஸை ஞாபகம் வந்துச்சு. பாலம் வேலை நடைபெற்று கொண்டிருக்குது, கம்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள், இன்னைக்கு காங்கிரீட் போட்டுருவார்கள், அந்த மாதிரி மீன்ஸை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பரவாயில்ல, ரயில்வே அவங்களோட வேலையை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாம் நம்மளோட சப்போர்ட்டை கொஞ்சம் கொடுத்தானே ஆகணும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டி இங்கே தான் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வண்டி அடிச்சு பிடிச்சி மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. இந்த ரூட்ல பார்த்தோன்னா ஒரு சில பகுதி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சு போயிருந்தாலும் பார்த்தோன்னா அங்கங்கே பார்த்தோன்னா ஒரு சில ஏரியா வந்து நல்லா பச்சை பசேன்னு இருக்குங்க. மற்றபடி இந்த ரூட்ல வந்து பார்த்தா ரசிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபோன்லையும் தேடி பார்த்தேன் ஏதாச்சும் ரசிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு. அதேபோல் நாமக்கல்ல முட்டை இருக்கா, அதை வேணா ரசிச்சுக்க அப்படின்னு தான் கூகுளே சொல்லுச்சு. மற்றபடி வேற எதுவும் கிடையாது இந்த ரூட்ல. நான் இந்த ட்ரெயினை வீடு எடுக்க முதல் காரணம் பார்த்தா நாமக்கல் தாங்க. ஸோ நாமக்கல் எதுக்கு நான் போனதே கிடையாது, எனக்கு சொந்த காரைக்கும் கிடையாது நாமக்கல்ல. அதனால பார்த்தேன் வீடியோ மூலமா பார்த்தேன் நாமக்கல் வந்தாச்சு. போய் இறங்கி ஒரு 2 நிமிஷம் நின்று வந்துட்டாச்சுங்க. நாமக்கல் என்ன கால்தர போயிடுச்சுண்டா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாமக்கல் வந்தாச்சுங்க. நாமக்கல்னாலே முட்டை தான் எல்லாம் ஞாபகம் வரும். பட் என்னோட முட்டை வந்து கோழி முட்டை கிடையாது, எக்ஸாம்ல வாங்குற முட்டை தான் எனக்கு வந்து ஞாபகம் வரும்.
ஒரு 10 நிமிஷம் டிலேவாக பார்த்து நம்ம வந்து கரூர் ரீச் ஆயிருக்கோங்க. கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா 0% டீ போர்டிங்கு. ஆனால் போர்டிங் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாகிற அளவுக்கு சரியான போர்டிங்கு கரூரில். கரூர் டு திருச்சி டிமாண்டா இல்லை மயிலாடுதுறைக்கு டிமாண்டா தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து மெயின் செம்ம போர்டிங் அங்கேயே. கரூர் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நிமிஷம் டிலேவே தான் உள்ள வந்துட்டோம். சேலம் டு கரூர் நாமக்கல் வழியா பார்த்தீங்கன்னா ரூட் உண்மையுமே தரமா இருந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையை ரெட்டா போனது அதுக்கு நடுவில் பார்த்தா ரயில் பாதை போட்டு சொன்னாங்க. நாமக்கல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அப்படிதான் இருந்துச்சு. நல்ல தரமான ரோட்டு. அண்ட் கரூர்லாம் பார்த்தீங்கன்னா போர்டிங் பயங்கரமா இருந்துச்சுக்கா. வண்டியே ஃபுல்லாகிடுச்சு இங்கேயே போகும். நம்ம வண்டியோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா சேலத்து மயிலாடுதுறைக்கு பார்த்தீங்கன்னா 105 ரூபா வருது. வாரத்துக்கு 7 நாள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி என்ன ஆகும், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலத்துல மயிலாடுதுறை வரைக்கும் இருக்க எல்லா ஸ்டாப்பும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நின்று தாங்க போகும். இந்த ப்ளூ கலர் மெமோ ட்ரெயின்லாம் இருக்குல்ல 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். தலையும் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தாலே 100 தான் போகிறோம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அடிச்சு பிடிச்சி போகிறாப்புல. அதனால பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாப் ஆன் டைம் பிடிச்சிருவாங்க இந்த வண்டி. ஒரு அழகான ஒரு மாலை வேளையில் நம்மளோட பயணத்தை பார்த்தா முடிச்சாச்சுங்க. இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வண்டி ஃபுல் ஸ்ட்ரெச்சை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 2:05 எடுக்கிறாங்க சேலத்தை வந்து. மயிலாடுதுறை பார்த்து நைட்டு 9 தான் போய் சேரும். பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு சேலத்தில் இருந்து திருச்சி தஞ்சாவூர் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்டாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருச்சிலாம் இந்த வண்டி போச்சுனீங்களே ஈவினிங் ஒரு 6 மணி ஆயிரும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் போகிற லோக்கல் பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாதியாக ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிமாண்டாக இருக்கும் இந்த வண்டி. ட்ரெயின் அப்படின்னால பெனிஃபிட் தான். அதில் சொல்லவா வேணும், இது பாதி அது பிரச்சனை எல்லாமே பெனிஃபிட் தான்.